வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இதய குழாய்களில் சுகரை படிய விடாமல் தடுக்கும் உணவுகள் என்னென்ன அதை பத்தி இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இப்போ நமக்கே தெரியும் இந்த சுகர் அதிகமாக கூட்டினா அந்த ரத்த குழாய்களில் இருந்து படியும் இல்லையா? முக்கியமாக வந்து இதயத்தை போகக்கூடிய ரத்த குழாய்களில் வந்து படியும் போது அது மிகப்பெரிய ஆபத்துகளை அது உண்டு பண்ணும். அது என்னென்ன ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியும். சுகர்னால நமக்கு ஏற்கனவே தெரியும் கண்ணு பாதிக்கப்படும், கிட்னி பாதிக்கப்படும், அப்புறம் நரம்புகள் பாதிக்கப்படும். அது போக இந்த ரத்த குழாய்கள் முக்கியமாக இதயத்தை போகக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து பாதிக்கப்படுதுங்க. அது பாதிக்கப்படும் போது என்னாகும் அப்படின்னா இதயத்துக்கு சரியான ரத்த ஓட்டம் வந்து சென்று அடையாது. ஏன்னா அந்த குழாய்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அது வழியாக வந்து ரத்தம் வந்து இதயத்துக்கு போகும். இதயம் தன்னுடைய ஆக்ஷனை ஒழுங்காக பண்ண முடியும். ஆனால் அந்த ரத்த குழாய்களில் வந்து இந்த கொழுப்பு அடைக்கிற மாதிரி இந்த சுகரும் அடைக்கும் போது அது பல விதமான ப்ராப்ளங்களை உண்டு பண்ணும். அது தேவைக்கு அதிகமான வந்து சுகரை ரத்தத்தில் சேர்த்து சுகர் பாதிப்பை இன்னும் அதிகப்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சில உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக இதை அறவே தவிர்க்கலாம். அது என்னென்ன உணவுன்னு பார்த்துக்கலாமா? நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும் இந்த கொழுப்பு மாதிரியே சுகருக்கும் சில ஃபுட்டுகள் இருக்குங்க. அந்த ஃபுட்டு வந்து சுகரை கூட்டி விடும். ஓகேவா? அதே மாதிரி அதை கம்மி பண்ணுறதுக்கும் சில ஃபுட்டுகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் ஃபுட்டை பார்க்கலாம். ஏன்னா ப்ரோட்டீன் ஃபுட்டு எப்போவுமே ஒரு கொழுப்பு வந்து கரைக்கும். இப்போ ப்ரோட்டீன் ஃபுட்டு கூடுதலாக சாப்பிடும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னா ரத்த ஓட்டங்கள் வந்து சீராக இருக்கிறதுக்கு அது வேலை செய்ய உதவும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, இது விட்டமின்ஸும் இது கூட கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில காய்கறிகளில் ப்ரோட்டீன் கூடுதலாக இருக்கும், சில காய்கறிகளில் விட்டமின் கூடுதலாக இருக்கும். ஆனால் எல்லா காய்கறிகளையும் அனைத்து விதமான சத்துக்களும் வந்துடும். ஓகேவா? இப்போ காய்கறிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கீரை வகைகள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஹீமோகுளோபினை கூட்டி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சுகர் வந்து சின்னதாக படிஞ்சிருந்தாலும் அது ஃப்ளோவில் வந்து வெளியே போயிடும். ஓகேவா? அது ஒரு முக்கியமான ஒரு ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த சுகரை வந்து குறைப்பதில் முக்கிய பங்கு ஆற்றுகிற உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். ஓகேவா? அதுக்கு தான் நான் ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஏன்னா ப்ரோட்டீன் சாப்பிடும்போது அதில் சுகர் வந்து வராது கண்டிப்பாட்டு. ஆனால் கார்போஹைட்ரேட்டில் சுகர் வரும். ஏன்னா கார்போஹைட்ரேட்டும் சுகருக்கும் லிங்க் கனெக்ஷன் உண்டு. ஆனால் ப்ரோட்டீனுக்கும் சுகருக்கும் பெரிய கனெக்ஷன் கிடையாது. அதனால் ப்ரோட்டீன் எப்பவுமே சுகருக்கு ஆப்போசிட் தான், கொழுப்புக்கும் ஆப்போசிட் தான். அப்போ இந்த சுகர் வந்து நமக்கு கூடாமல் இருக்கணும்னா என்ன பண்ண இந்த புரோட்டீன் நிறைந்த உணவுகள், அதாவது முட்டையினுடைய வெள்ளை கரு, அப்புறம் மீன் சாப்பிட்லாம். ஓகேவா? அப்புறம் சிக்கன் கூட சாப்பிட்லாம். இதெல்லாம் புரோட்டீன் ஐட்டங்கள். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு நிறையும் சுகர் வந்து கூடவே கூடாது. சுகரை பற்றி, அதாவது சுகர் உணவை பற்றி நினைப்பே வராது. ஏன்னா இந்த மூணுமே டேஸ்டான உணவுகள் இல்லையா? சிக்கன்லாம் சொல்லவே வேண்டாம், மாடர்ன் ஃபுட்டு வேறு. அதனால் ஆனால் ஒரு நல்ல சிக்கனை சாப்பிடுங்க, அது முக்கியம். ஸோ இந்த 3 உணவுகள் வந்து புரோட்டீனை கூட்டும்போது நமக்கு சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா சுகர் பற்றி நினைப்பே வராது. அதனால் சுகர் இந்த உணவுகள் நம்ம சாப்பிட மாட்டோம். இரத்த குழாய்களில் சுகர் படியவே படியாது. ஓகேவா? அப்புறம் வந்து விட்டமின்ஸ் நிறைந்த உணவுகள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமாக தேவை. அது வந்து காய்கறிகளில் வந்து கூடுதலாக. அப்போ காய்கறிகள் அதிகமாக சாப்பிடும் போதும் நமக்கு சுகர் வந்து கூடவே கூடாது. இரத்த குழாய்களில் இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் சுகர் படியவே படியாது. இந்த ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒன்று தான். அப்புறம் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? ஃப்ரூட்ஸை தவிர்க்காதீங்க, அது நல்லது. ஏன்னா ஃப்ரூட்ஸு இனிப்பாக இருந்தாலுமே கூட நான் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸில் வந்து சொல்லி பார்க்கும்போது சுகரை கூட்டக்கூடிய அளவு கம்மி தான். அதாவது என்னென்னா அந்த சுகரை வந்து கூட்டுவதில் இனிப்பு ஸ்வீட்ஸ் இருக்கலாங்க, அது தான் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அப்புறம் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள், இந்த ரெண்டும் தான் சுகரை கூட்டுமே தவிர ஃப்ரூட்ஸில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பிளாக எடுத்துக்கிட்டும், நாவல் பழங்கள், கொய்யா பழங்கள், அது எல்லாமே சுகரை ரொம்ப கூட்டாது. அது சாப்பிட்டாலும் உங்களுக்கு இதயத்தில் குழாய்களில் சுகர் படியாது. இந்த தேவையில்லாத இந்த பேக்கரி ஐட்டங்கள், ஸ்வீட்ஸு, தேவையில்லாத கார்போஹைட்ரேட் உணவுகள், கொழுப்பு உணவுகள், இதெல்லாம் சாப்பிட்றதால தான் சுகர் கூடி இரத்த குழாய்களில் படியும். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னதை க்ளீனாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். சுகர் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வு வாழலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ண அவர்களும் வாழ்வார்கள். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது சுகரை பற்றிய முக்கியமான வீடியோ. அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.